ரேகா அந்த லஞ்ச் பேக் எடுத்துட்டு வாங்க. ஐயோ, ரேகா மேடம் தான் போயிட்டாங்களே, நான் அதை மறந்து போய் சொல்லிட்டேன். ச்சே, எவ்வளவு உதவியா இருந்தாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கே. சரி, நம்ம வேலையை நம்மளே பார்ப்போம். கல்யாணம் முடிச்சும் நம்ம சன்னியாசி மாதிரி தானே இருக்கோம். ஏல சப்பான் மண்டையா, இல்லை எனக்கும் பம்பரம் கூட சொல்லித்தால. எனக்கு ரொம்ப நாள் ஆசையில் விளையாடுறதுக்கு, சின்ன வயசுல விளையாண்டது. மிஸ், நாங்களே பம்பரம் விடுறதுக்கு கயிறு இல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க வேற. அட கடவுளே, பம்பரம் விடுறதுக்கு இங்க உட்காந்துருக்கா. என் வாழ்க்கையே பம்பரம் சுத்துற மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இவளுக்கு ஏதாட்டு கவலை இருக்கா? ஜாலியா இருக்கா. நம்ம தான் இவ்வளவு நினைச்சுக்கிட்டு புலம்பிட்டு திரியிறோம். உங்க மாமாவால? யாருல உங்க மாமா? சி, இந்த துஷ்ட ஆத்மா மூஞ்சலே முழிக்க கூடாது. இது கம்ப கொண்டுட்டு ஓடி வந்த பிசாசு. மிஸ், மாமாவை அப்படிலாம் சொல்லாதீங்க, பாவம். ஏலே, நான் வேணுமா மாமா வேணுமா? பெருசா மாமா மாமான்னு தூக்கி பிடிக்காங்க. இல்லை எனக்கு கம்பு எடுத்து அடிக்க வந்தார்ல, பியாய் பிடிச்ச மனுஷன் மாதிரி. நெட்டம்மா, என்ன மன்னிச்சிரு நெட்டம்மா, சாரி நெட்டம்மா. ஏதோ ஒரு டென்ஷன்ல எங்க சித்தப்பா தொல்லை ஒரு பக்கம், உங்க அப்பா தொல்லை ஒரு பக்கம், அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கையன். எப்பா வேண்டாம, நீங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க? நீங்க பெரிய ஆபீஸ்ல வேலை பார்க்குறவீங்க. நாங்க அப்படியா? நாங்க ஒரு பிச்சைக்கார ஆட்கள்லாடே. ஏன் நெட்டம்மா வார்த்தையால கொள்ளுத? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் என்ன அடிக்கவா செஞ்சேன்? அடிக்க தானே வந்தேன். ஓ, அடிக்காம விட்டது மனசுக்கு சங்கடமா இருக்கோ? வேண்டாம் வேண்டாம்ப்பா, நான் சேட்டை பண்ணுவேன், அங்கே ஓடுவேன் இங்கே ஓடுவேன், மாங்காய் திருடி திம்பேன். அது எல்லாமே பார்த்து ரசித்து என் பிறத்தாப்புல வந்து எனக்கு கல்யாணம் கட்டிக்கன்னு கெஞ்சி நீர் கல்யாணம் கட்டிட்டீரு. இப்போ உமருக்கு சரியாக வேலை செய்யலை, சமைக்கலை, அது பண்ணல இது பண்ணலன்னு உமருக்கு வலிக்கு. உடனே இப்போ என்ன கம்பை கொண்டு அடிக்க வரீரு. இதோ உங்களோட உண்மையான மூஞ்சி. தப்பு தான், நான் எதிர்பார்த்தது தப்பு தான். நான் எந்த நெட்டவழியை விரும்பி ஆசைப்பட்டு கெட்டுக்கிட்டனோ, நீ அதே குணத்தோடயே இரு. சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும் வராமல் பார்த்துக்கோ. அதாவது அடுத்தவங்க பொருளை திருடுறது, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வராத மாதிரி நீ எந்த சேட்டனாலும் பண்ணிக்கோ. மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் என்ன சேட்டனாலும் பண்ணு, அது தப்பாக தெரியாது, காமெடியாக தான் தெரியும். அதே இது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம ஏதாவது பண்ணணும்னா தான் தப்பாக போய் முடியும். எப்பா வந்துட்டாருப்பா வாத்தியாரு, பேசியே நம்மள மடக்கிடுவாரு, கொள்ளுவாரு. வேண்டாம் சாமி, எங்களுக்கு வேண்டே வேண்டாம். நாங்கள் பாட்டுக்கு பம்பரம் விட்டுக்கிட்டு மாங்காய் தின்னுட்டு இருந்துக்கிடுறோம். வேண்டாம். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போதுமா? என்ன மன்னிச்சிடுறியா? ஐயோ பாபு மனுஷா, என்ன நீர் காலெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கிற? ஐயோ, எனக்கு இப்படிலாம் பண்ணாலே ஒரு மாதிரி இருக்கு. எம்மாடி, எனக்கு சங்கடமா இருக்கு. எந்திரிங்கோ பாபு மனுஷா, எந்திரிங்கோ. இல்ல, நீ மன்னிச்சுட்டா என்கிட்ட எப்பவும் போல பேசுவேன், வீட்டுக்கு வருவேன்னு சொல்லு, நான் அப்பதான் எந்திரிப்பேன். ஏலே, மாமா பத்தியிலே ரோடுன்னு பார்க்காம காலை விழுந்துட்டாரு. மாமா ரொம்ப அன்புக்காரலே. இப்படிலாம் கிடைக்க நம்ம மிஸ் கொடுத்து வச்சிருக்கணும். மிஸ்ஸுக்கு புரியவே மாட்டுக்கு. சரி சரி, மன்னிச்சுட்டு எந்திரிங்கோ எந்திரிங்கோ எந்திரிங்கோ. என்ன பாபு மனுஷா, சொடக்குன்னு காலில் விழுந்துட்டீரு. எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஏன் இப்படிலாம் பண்ணுதீரு? எதுக்கு என்ன அடிக்க வந்தீரு? சாரி நெட்டம்மா, என்ன மன்னிச்சிரு நெட்டம்மா. நான் எப்பவும் போல உங்ககிட்ட அன்போட பாசத்தோட இருக்கேன். நீ சேட்டை பண்ணினா பண்ணிக்கோ, பரவாயில்ல, சரியா? ரேகா மேடம் ஊருக்கு போயிட்டாங்க, இப்பயாச்சும் வாயேன். அழுவாதீரு பாபு மனுஷா, மூக்குலாம் வடியும். ஆபீஸ்ல கிண்டல் அடிப்பாவோ, மூக்கு வடிச்சான்னு. அழுவாதீரு. ரேகா போயிட்டான்னு தான் என்னை கூப்பிட வந்திருக்கிற, அது குள்ளமடி போயிட்டான்னு. அழுவாதீரு பாபு மனுஷா, எனக்கும் அழுவழுவையா வருது பாபு மனுஷா. நெட்டம்மா, என் கூட வீட்டுக்கு வந்துரு நெட்டம்மா. எனக்கு நீ தான் உயிர். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது தெரியுமா? வாயேன். பாபு மனுஷா, நானும் அப்படிதான் பாபு மனுஷா. எனக்கும் உமரை ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் இனிமே சேட்டை பண்ணாலும் எது பண்ணாலும் நீ ஏசாம இருப்பீரா? அதை கம்ப கொண்டு எங்கேயாவது தூர போடுதீரா? சீ லூசு, நான் உனக்கு என்னைக்காவது அடிச்சிருக்கனாட்டி சும்மா அன்னைக்கு கோவத்தில் மிரட்டதுக்கு கொண்டு வந்தேன். நான் உனக்கு ஏசவே மாட்டேன், நல்லா பார்த்துக்கிறேன். நீ என்னன்னாலும் சேட்டை பண்ணு. நான் சொன்ன மாதிரி அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாம சேட்டை பண்ணு, சரியா? போக மாட்டி வீட்டுக்கு. பாபு மனுஷா, ஆபீஸுக்கு போலையா? வேண்டாமட்டி, இன்னைக்கு லீவு போட்டுருவோம். போட்டுட்டு நான் உனக்கு பிரியாணி கிண்டி தர வர்றியா? ஐ, பிரியாணியா? சரி வாங்க பாபு மனுஷா, நம்ம போவோம். ஏல மிஸ், கொஞ்ச நாள் கழிச்சு பேசியிருக்கணும். என்ன இருந்தாலும் மாமா கம்ப கொண்டுட்டு ஓடி வந்தது தப்பு தானே? சரி சரி, அவங்க சேர்ந்தாலே போதும் போ. இனிமே ஒழுங்கா டீசன் எடுப்பாவல்ல. ஆமா, நல்லா படிச்சப்போ நீ பேக்க மாட்டிக்கிட்டே அலையிறதுனால எங்க அம்மா என்ன ஏசுது. அவனை பாரு பேக்கோட திரியிறானு, நீ இப்படி இருக்கியே. ஏடி மலையம்மா, இந்த பருப்பை எடுத்துட்டு போட்டு சாம்பார் வைக்கணும். கொண்டாங்கோ. என்ன இப்படி கடந்து கத்துதியோ? நான் இங்க
ஏன் மலையம்மா, இந்த நெட்டவழி பிள்ளை எங்க ஆளையே காணோம்? நெட்ட வழி போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. மாப்பிள்ளை போன் அடிச்சாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாவலாம். அந்த குள்ளமணி பிள்ளை ஊருக்கு போயிருச்சான். ஓ, யார கேட்டு நீ அவளை விட்ட? எப்படி அவ போலாம்? என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த பையில நம்பி எல்லாம் அனுப்ப முடியாது. கம்ப எடுத்துட்டு விரட்டி நீ வந்தவன் நாளைக்கு என்னனாலும் செய்வான். நான் இப்பவே அவளை கூட்டிட்டு வரேன். எங்க ஓடுதீரு? புருஷன் கூட பிள்ளை போய் சேர்ந்தது உங்களுக்கு பிடிக்கலையோ? நில்லும்யா நில்லும். நீ தூர பெயரு. என்னம்மா இது? இவர் இப்படி பண்ணிக்கிட்டு திரியறாரு. அவளே 5-6 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் போயிருக்கா. இவருக்கு இது பொறுக்கலையா? அங்க போய் என்ன கூத்து பண்ண போறாரோ தெரியல. ஏமா செருப்பு போட்டு போயிட்டு வரேன். ஏமா சாம்பார் என்னாச்சு? பருப்பு அள்ளி தின்னுட்டு பாடு. எனக்கு சரியா கண்ணும் தெரியாது. இல்லைன்னா நானே சாம்பார் வச்சிருவேனே. பருப்புக்கு பதிலா அரிசி அள்ளிலாம் போட்டு வைப்பேன். நல்லா சாப்பிடுமா, நல்லா ஆக்காட்டு ஆக்காட்டு. போதும் பாபு மனுஷா, ரொம்ப அன்பு மழை பொழியாது இரு. கையால் எடுத்து தின்னாதான் நல்லா திங்க முடியும். இது கொஞ்சம் கொஞ்சோண்டுலாம் வாய்க்குள்ள போகுது. பரவாயில்ல, நான் சந்தோஷமா ஊட்டி விடுறலாம். சாப்பிடுமா, செய்யறதுக்கு நேரம் ஆயிரும்னு தான் பாய்க்கடையில போய் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கா. நீ விரும்பி திம்பலா தின்னு, நம் நம் நம்னு தின்னு. ஞம் 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 ஞம். நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. நல்லா இருக்கு பாபு மனுஷா, நீரும் தின்னும். எனக்கே கொடுத்துட்டு இருக்காரு. சாப்பிடும் சாப்பிடும். நல்ல பிள்ளை நெட்டமா, செல்ல பிள்ளை நெட்டமா. யார்கிட்டையும் போய் சேட்டை பண்ணக்கூடாது, யார் வீட்லயும் எதுவும் திருடக்கூடாது, சரிங்களா? இவர் என்ன நம்ம ஜாலியாக சந்தோஷமா பண்றதெல்லாம் மண்ணலி போடுதார. சரி பாபு மனுஷா, ஐ வில் ட்ரை. என்னங்கய்யா பெருசா கத்திக்கிட்டு ஓடினீரு? இப்ப ஏன் இழுச்சிட்டு வாரீரு? பாத்தீங்களா எவ்வளவு பாசமா இருந்தாவ 2 பேரும்? பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா அவரு பண்ணது தப்பு தானே. அந்த பிள்ளைய ஆபீஸ் பிள்ளைய வீட்டுல கூட்டு வச்சிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம அம்மாவோட கம்பெடுத்து அடிக்க வந்தாரலாம். எனக்கு அதான் பயமாயிட்டு. நாட்டுல என்னெல்லாம் நடக்கு. நானே ஒத்த பிள்ளைய வச்சிட்டு இருக்கேன். எனக்கு பயமா தானே இருக்கும். மோச பிடிக்கிற நாயி மூஞ்சி பார்த்தா தெரியும். மாப்பிள்ளை அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்ம நிம்மதியா இருங்க. அவ சேர்ந்துட்டால அவ பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பா. அவ எதுவும் சேட்டை பண்ணா அவர் திருத்திக்கிடுவாரு. நீர் தேவையில்லாம டென்ஷன் எடுக்காதீங்க. வீட்டுக்கு போகும். சாம்பார் வைக்கணும். மலை நமக்கு எதுவும் பிரியாணி கிடையாதா? இன்னைக்கு அவங்க வீட்டுல எல்லாம் பிரியாணி திங்காவிட ஒரு பிரியாணி போடேன். ஆமா பிரியாணி போடுதாவோ. பிரியாணி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் திங்கணும். இன்னைக்கு எல்லாம் திங்க கூடாது. வாங்க சாம்பார் வைக்கிறேன். எங்க அம்மா வச்சு வச்சிருப்பாவோ. அந்த கிழவி கையால சாம்பார் திங்கிறதுக்கு விஷத்தை தின்னுட்டு படுத்துடலாம். எதுவும் சொன்னீரா? ஒண்ணுமில்ல, சாம்பாரே வைப்பா. சார் வேற வழியே இல்லாம காலேஜுக்கு இந்த பேக் தூக்கிட்டு போக வேண்டியதா ஆயிட்டே. ஐயோ அவர் பார்த்தாருனா அவருக்காக நம்ம கொண்டு வந்த மாதிரிலாம் நினைப்பாரு. நான் என்ன செய்வேன்? பேக் வேற இல்லாம இத தூக்கிட்டு வந்துட்டேன். ஹலோ முனிஸ். ஓஹோ, கதை அப்படி போதா? நான் பேகை வச்ச உடனே வேண்டான்னு ஓடிட்டு, நான் போன உடனே ஓடி போய் எடுத்துட்டு போயிட்டியோ? நான் ஒண்ணு எடுக்கல. எங்க அம்மா தான் கொண்டு வந்து கொடுத்தாவோ. தப்பா நினைக்காதீங்க. வழிய விடுங்க. காலேஜுக்கு நீ யாராவது? ஏன் முனிஸ் பொய்யெல்லாம் சொல்ற? நீ நல்ல பொண்ணுல பொய் பேச மாட்டல. அம்மாவெல்லாம் அப்படி பேசக்கூடாது. எங்க அம்மா தான் கீழ கிடந்தத எடுத்துட்டு வந்தாவோ. வழி விடுங்க. காலேஜுக்கு போணும். சரி, நீ என்னைக்கு தான் நிமிந்து பார்த்து பேசுறேன்னு பாக்குறேன். எப்படியோ என் பேகை வச்சுக்கிட்டே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். பாய் முனிஸ். ஐயோ இன்னைக்கு தொப்பி வைக்க மறந்துட்டோமே. ச்சே, முடி வளர்ற வரைக்கும் தொப்பியை எடுக்க கூடாதுன்னு நினைச்ச மாதிரி போய் வந்து தொலைச்சிட்டேன். முனிஸ், நீ எப்படி இருந்தாலும் அழகுதான். மண்டையில இருந்து கையை எடுத்துட்டு தாராளமா போலாம். விளையாட்டு பிள்ளை.